ஓம் வேயிருதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக ஓ நமச்சிவாய. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ஆனி மாத பலன். ஆனி மாதம் முழுவதும் எந்த ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ராசி, அதாவது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்திலே வந்து அமர்கிறார். 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் இந்த மாதம் ஆரம்பத்தில், அதாவது ஆனி மாதம் 15/6/2024 அன்று 11ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு சூரியன், புதன், சுக்கிரன் இப்படி பிறக்கிறது. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியானவர் சூரியன். அவரே 11ஆம் இடத்தில் வந்து அமர்வது பதவி தேடி வரும், புகழ் தேடி வரும், செல்வம் தேடி வரும், செல்வாக்கு பெருகும், புகழ் ஓங்கும், செல்வம் அனைத்தும் கிடைக்கும், அஷ்டலட்சுமி யோகம் என்று கூறுவார்கள். அதே சமயம் அங்கு சுக்கிரனும் புதனும், புத பகவான் ஆட்சி பலம் பெற்று அங்கு அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் அவரோடு சேர்ந்திருப்பதும் இது அருமையான ஒரு யோகம். மேலும் சூரியனும் புதனும் இணைந்தால் புதாத்திய யோகம் என்று கூறுவார்கள். சிம்ம ராசிக்கு இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் இனி வெற்றி நடை போட போகின்றது. எதை தொட்டாலும் ஜெயம் என்று கூறுவார்கள். பொதுவாக ஜோதிடத்திலே, அதுவும் 11ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்க, இப்போ ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறாங்கன்னா நல்ல நேரம் இல்லை, நல்ல அதை காலம் அமையலைன்னா 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் எந்த தோஷத்தையும் நிவர்த்தி செய்வார் என்று ஒரு ஜோதிடத்தில் சொல்லுண்டு. அதேபோல் 11ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் 11 வந்து அமர்கிறார். பாருங்க, ராசி அதிபதி 11, 11ஆம் இடத்துக்கு அதிபதியானவரும் 11, 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் 11. இந்த பாருங்க, இரட்டிப்பு யோகம் என்று கூறுவார்கள். அரசியல் செல்வாக்கு ஓங்கும், தொழில் ஆரம்பித்து அது நல்ல ஒரு முன்னேற்றத்து பாதைக்கு செல்லும். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றமும், நீங்கள் சொத்து, சுகம், புகழ், செல்வம், செல்வாக்கு, வாகன யோகம், நிலபல யோகம், அதை சொல்ல நிலபல யோகம் என்றால் அது அரசியல் கொடிகட்டி பறக்க போகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து இந்த பதவி உங்களை தேடி வரும், அல்லது நீங்கள் போட்டிட்டு அல்லது வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த சூரிய பகவானால் கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த மாதத்திலே பதவிகள் தேடும். பதவின்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு திருமணமானாலும் அது ஒரு மனைவி என்ற பதவி, ஒரு ஆணுக்கு திருமணம் அவர் கணவர் என்கின்ற பதவி, புத்திர பாக்கியம் கிடைத்தால் அவருக்கு வந்து தந்தை என்கின்ற ஒரு பதவி, தாத்தாவாகின்றார்கள் அது ஒரு பதவி. இப்படி இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அரசியல் பதவி மட்டுமல்ல, இப்படியும் பதவிகள் வந்து சேரும். மேலும் ஒரு வீடு வச்சிருப்போம், 2வது வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும், 19 வாகனம், 1 மேற்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது வாகன யோகத்தை தருவார், நிலபல யோகத்தை தருவார், அரசியலில் பட்டத்தை தருவார், பணம் பல வழியில் வரும், சூடு பிடிக்கும் தொழில் ஆரம்பித்தால் ஓஹோ என்று நடைபெறும் ஒரு காலமாக இது அமர்கிறது. மேலும் இந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் மட்டுமல்ல, ஒரு சிறப்பான ஒரு யோகம் என்னவென்று கேட்டால், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல யோகம். ஏனென்று கேட்டால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த யோகம் ஒரு தனி ஒரு யோகம். இந்த மாதம் முழுவதும் எதை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம், வாகனத்துறையில் இருப்பது சிறந்த ஒரு காலம், கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான காலம், அரசியல்வாதிகளுக்கு கொடிகட்டி பறக்க வைக்கும், புகழுக்கு உச்சி செல்ல போகிறது, பணம் பல வழியில் வரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து அதன் பொருட்டு ஆதாயத்தை அடைவீர்கள். அதாவது மேஸ்திரி வேலை சொல்றாங்களே, அது மாதிரி கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கும், இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட செயல்களுக்கும் இதுபோல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். கணினி சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மேலும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம். மேலும் இந்த இதிலே மந்திரியாவதோ அல்லது வேறு பதவி கிடைப்பதோ நல்ல ஒரு காலமாக இது அமைகிறது. சிம்ம ராசிக்கு பணம் பல வகையில் வரும், செல்வாக்கு பெருகும், உங்கள் செல்வாக்கு வெற்றி பெறும். நீண்ட நாள் புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும். இந்த ஆனி மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு காலம். உடல் ஆரோக்கியம் தரும்,
பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், கேட்டது நடக்கும், அரசியல் பதவி வந்து சேரும், புத்தம் புது வாகனம் வாங்குவீர்கள், வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கு இது நல்ல ஒரு காலம். அதுபோல் வாய்ப்பு இருந்தால், ஏன்னா கடல் கடந்து சில 11ல் சூரிய பகவான் அமர்ந்திருந்தால் வெளிநாடு சென்று சம்பாதிக்கின்ற ஒரு ஆற்றலும், வெளிநாட்டில் சென்று உங்கள் கொடி நாட்டு அரசன் உங்கள் உத்தியோகத்தை அங்கே வந்து உங்கள் ஃபேக்டரியாக கட்டுவதோ அல்லது ஒரு ஃபேக்டரி ஆரம்பிப்பதோ அங்கு உங்கள் நிறுவனத்தை நிறுவதோ இதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையப் போகிறது. அண்டை மாநிலத்துக்கு சென்று நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். இது நல்ல ஒரு காலமாக அமைகிறது. மேலும் இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அத்தனையும் புது வெள்ளம் எப்படி அடித்து செல்கிறதோ அதை போல் இருக்க போகிறது. சிம்மராசினர்களே, உங்களுக்கு செல்வாக்கும் புகழும் கூட போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. யூடியூப் நேயர்களுக்கு நன்றி.